இன்றைக்கி நடந்த டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமோட ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் பாருங்கள், இரிகேஷன் டெக்னாலஜி இதோட ஆங்கில சொல் என்ன, ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, நீர்ப்பாசன தொழில்நுட்பம் தான் இதுக்கு உண்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், நான் எல்லா ஆன்சருமே இதில் கொடுக்கல, ஒரு பார்ட் 1 இதில் கொடுத்துருக்கேன். இனி அடுத்த ஒரு ½ ஹவரில் பார்ட் 2 வீடியோ கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த மேட்ச் த ஃபாலோயிங்கோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட் பாருங்கள், 6th உள்ள ஆன்சர், அட்வான்ஸ் அப்படிங்கிற சொல்லிற்கு இணையான கலைச்சொல் என்ன அப்படின்னா பெரும் நில அதிர்வுக்கு பிறகான சிறு அதிர்வுகள், அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சி ஆப்ஷன் தான் இதுக்குண்டான கரெக்ட் ஆன்சர். தென் நெக்ஸ்ட் பாருங்கள், ஏலாதியில் இடம்பெறக்கூடிய மருத்துவ பொருட்கள் இல்லாதது எது அப்படின்னா கண்டங்கத்திரி மட்டும்தான். ஏலாதி அப்படிங்கிறதுல சொல்லக்கூடிய மருத்துவ பொருட்கள் கிடையாது. சுக்கு, திப்பிலி, நாவற்பூ இதெல்லாம் வந்து ஏலாதியில் சொல்லக்கூடிய மருந்து பொருட்கள் தான். ஆப்ஷன் சி அப்படிங்கிறது ராங்கான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், அடுத்த கொஸ்டின் பழமொழி கொஸ்டின். கடுகு சிரித்தாலும் காரம் போகுமா அப்படிங்கிற பழமொழிக்கு உண்டான பொருள் என்ன அப்படின்னா யாரையும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா குறைச்சி மதிப்பிடக்கூடாது. அவங்க சின்னதாக இருந்தாலும் இல்லை அவங்களோட செயல்கள் வந்து பெருசாக இருக்கும், அவங்கள இப்போ குறைச்சி மதிப்பிடக்கூடாது அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு இன்னைக்கு இந்த தடவை உள்ள கொஷினில் பார்த்தீங்க அப்படின்னா 2-3 கொஷின் அதிலேயே ஆன்சர் கொடுத்து நம்ம அதை வாசித்து ஆன்சர் எழுதுகிற மாதிரி இருந்து அதில் ஒரு கொஷின் தான் இது. தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் அருவி எது அப்படின்னா குற்றால அருவி தான். அதிலே ஃபஸ்ட்டு நம்ம அதிலே கொடுத்துருக்காங்க தென்னிந்தியாவின் ஸ்பா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து குற்றால அருவி, அது பேர்லேயே இருக்குது. இது ரிலேட்டடாட்டும் 2-3 கொஷின்ஸ் வந்து அதில் கேட்டிருந்தாங்க. அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கனவு இல்ல திட்டத்தின் சார்பாக ஒவ்வொரு நிதியாண்டிலும் எத்தனை விருந்தாளர்களுக்கு இல்லம் வழங்கப்படுவதாக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதிலே ஆன்சர் 10 கொடுத்துருக்காங்க. அந்த கொஷினுக்கு முன்னாடியே ஆன்சர் 10 அப்படிங்கிறது அதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்து நம்ம எழுதினாலும் போதும். நெக்ஸ்ட் அடுத்த கொஷின் பாருங்கள், இதுக்குண்டான தமிழ் சொல் எது அப்படின்னு சொல்லி மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. அந்த டார்க் ஃபைபர் அப்படின்னா இருட்டு இலை, டெமான் அப்படிங்கிறது பின்னணி நிரல் அப்படின்னு சொல்லுவாங்க. டார்க்கஸ்ட் அப்படின்னா ரொம்ப அடர்த்தியான மிக இருளுமையான, டென்சிட்டி அப்படின்னா அடர்த்தி. இதோட ஆப்ஷன் என்ன கரெக்டான ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன் தான் கரெக்டு. தென் அடுத்து பாருங்கள், இதுவும் ஒரு அங்கே ஒரு பேராகிராஃப் கொடுத்து அந்த பேராகிராஃபில் வந்து ஆன்சருக்கு செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. சுதேச நாவாய் சங்கத்தை நிறுவனது யார்? வ.உ. சிதம்பரனார். அடுத்து வ.உ. சிதம்பரனார் சென்னைக்கு செல்லும் போதெல்லாம் யாரை பார்க்குறத வாடிக்கையாக வச்சுருந்தார் அப்படின்னா பாரதியார். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வ.உ.சி அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் எது அப்படின்னா சி ஆப்ஷன், தமிழும் ஆங்கிலமும் அவர் புலமை பெற்றிருந்த மொழிகள். இது எல்லாமே அந்த மேலே வந்து கொஷின்லேயே நமக்கு ஆன்சர் கொடுத்துருந்தாங்க, வாசி எழுதினா போதும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வரலாற்றில் ஒயிட் ஹால் என்று சொல்லுக்கு இணையாக கண்டறியப்பட்டது எது அப்படின்னா அதாவது பிரிட்டானிய அரசாங்க அலுவலகத்தில் தான் நம்ம ஒயிட் ஹால் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ இதோட கரெக்டான ஆப்ஷன் எது அப்படின்னா டி ஆப்ஷன் தான் இதோட கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது அல்பியா, அக்கோமியா, அப்சசஸ், அலோபியா, யூனிவர்ஸ் இதெல்லாம் வந்து என்னென்னா நம்ம உடம்புல வரக்கூடிய சின்ன என்ன சொல்ல நோய் மாதிரி. ஸோ ஒரு குறைபாடு அப்படிங்கிறது கூட சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா சி ஆப்ஷன் தான். ஏ அப்படிங்கிறது அல்பியா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடல் ஃபுல்லாக வழுக்கை இருக்கிறது அந்த மாதிரி மீனிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மோனோஃபோலி கண்ட்ரோல் அப்படிங்கிறதுக்கு உண்டான தமிழ் சொல் எது அப்படின்னா தனி வல்லமை கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த தடவை கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்கில் இல்லாத கொஷின்ஸு, இது வரைக்கும் கேட்காத கொஷின்ஸ் மாதிரி கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் தமிழில் வேறு மாதிரி இருந்தது. பட் பரவாயில்ல, ஈஸியாக தான் இருந்துச்சு. சரி, நெக்ஸ்ட் பாருங்கள், அடுத்து சேர்த்து எழுதுக. பலா ப்ளஸ் அருமை, பலா அருமை, ஏ ஆப்ஷன் தான் இதுக்குண்டான கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஷின் பாருங்கள், ஊர் பெயர்களோடு மருவு சொற்களை பொறுத்துக. இதுக்கு தேவக்கோட்டை அப்படிங்கிறதோட ஆன்சர் தேவவேட்டை. கோவன்புதூர் அப்படிங்கிறது வந்து எதா வரும் அப்படின்னா கோவையை குறிக்கும். பூந்தமல்லி அப்படிங்கிறது பூனமல்லி. சோழநாடு அப்படின்னா சோநாடு. இது ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் தான் இதுக்குண்டான கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் பாருங்கள், அடோரிங் அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எது அப்படின்னா அடோரிங் அப்படின்னா போற்றுதல். அதாவது யாரையாவது ஒரு ஆளை பெருமையாக பேசுகிறது தான் அடோரிங் அப்படிங்கிற மீனிங் வரும். ஸோ அப்போ அடோரிங்க்கு கரெக்டான ஆப்ஷன் எது அப்படின்னா சி ஆப்ஷன். நெக்ஸ்ட் பாருங்கள், அடுத்து கிளேசியர் அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல் என்ன அப்படின்னா கிளேசியர் அப்படின்னா பனிப்பாறை அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இதில் பனி உருகி போகக்கூடிய ஆறை மீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னா டி ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இது எனக்கு தெரிஞ்சதுக்கு கரெக்ட் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இது மேபி ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இனி அடுத்த பார்ட் வந்து அடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.